எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும் சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தருடைய வசனம் ஆண்டவரே இன்றைக்கு சபையிலே தொனிக்கப்படுவதாக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறீர். இன்றைக்கு என் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். பலமாய் நீர் தொனித்து கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். பலமாய் உடைய சத்தம் ஆண்டவர் ஒவ்வொரு இருதயங்களும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இன்றைக்கும் இந்த வசனத்தின் மூலியமாய் ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி எங்கள் செவிகளை தூய்மையாக்கும், எங்கள் இருதயத்தை திறந்தருளும். உடைய வார்த்தை என்ற விதையினால் அதை நிரப்பும். அது பல மடங்கு பெருகி அது 100% கனி கொடுக்கிறதை மாறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் The Voice of the Lord, கர்த்தருடைய சத்தம் என்ற தலைப்பின் கீழே நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் நீங்களும் நானும் நினைக்கிறது போல இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சவுண்ட். அது வெறும் ஒரு சத்தம் அல்ல, ஒரு சவுண்ட் இல்லை, அல்லது ஏதோ கைத்தட்டுற சத்தத்தை போல, அல்லது மணி அடிக்கிற சத்தத்தை போல, அல்லது மியூசிக் பிளே பண்ணும்போது ஒரு சவுண்டு வருதே அந்த சத்தத்தை போல, டேபிளை தட்டும் போது வருகிற சத்தத்தை போல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சவுண்ட். அது வெறும் சத்தம் மாத்திரம் இல்லை. அந்த சத்தத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அதிலே தேவனுடைய வார்த்தைகள் விளங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அதில் காணப்படுகிறது. இந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பார்த்தோம் என்றால் 7ஆம் அதிகாரத்தில் 28 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதுல நல்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய சத்தத்திற்குள்ளே கர்த்தருடைய புத்தி விளங்குகிறது. ஹல்லேலூயா. அவர் சபைக்கு புத்தி சொல்லுகிறார், குடும்பங்களுக்கு புத்தி சொல்லுகிறார், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அவருடைய வார்த்தையிலிருந்து அவர் அட்வைஸ் பண்ணுகிறார், அறிவுக்கேற்ற காரியத்தை அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் he is speaking the truth. அவர் சத்தியம் என்னதென்பதை அவர் போதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் a sound. அது உண்மையை, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற சத்தமாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்தில் அநேக ஃபேக் திங்ஸ் பெருகிருச்சு. அதாவது போலியான காரியங்கள் பெருகிவிட்டது, நிறைய ஏமாற்று காரியங்கள் பெருகிவிட்டது, டூப்ளிகேட்ஸ் நிறைய வந்துருச்சு, காப்பி நிறைய வந்துருச்சு. அதனால எது ஒரிஜினல், எது காப்பி, எது உண்மை, எது பொய், எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட்னு இன்னைக்கு வித்தியாசம் காண முடியாதபடிக்கு மாறிவிட்டபடியினால் கர்த்தர் எது உண்மை, எது சத்தியம் என்று அவருடைய வாயிலிருந்து அந்த சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எது சரியானது என்பதை நம்மளால நிதானிக்க முடியாதபடிக்கு மாறிவிட்டது. ஏனென்றால் 2 சத்தங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான காரியத்தை நடப்பிக்கிறது. ஆனால் வித்தியாசம் கண்டுபிடிக்க இன்றைக்கு இருக்கிற சபை மறந்து போய்விட்டது என்று நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை அதிகமாய் கவனிக்கணும், தேவ சத்தத்தை கவனிக்கணும். ஒரு நாள் எலியா தேவ சத்தத்தை கேட்கிறதுக்காக ஒரு மலை மேல் ஏறுகிறார். அங்கே ஒரு அக்கினி வருகிறது. இந்த அக்கினியில சத்தம் இருக்குமான்னு கேட்கும் பொழுது அந்த அக்கினி எழும்புகிற சத்தம் தான் இருந்துச்சே தவிர தேவ வார்த்தை அங்கு இல்லை. அங்கே ஒரு இடி முழக்கம் கேட்டது. அங்கே இடி முழக்கத்தின் சத்தம் தான் இருந்ததே தவிர தேவ வார்த்தை இல்லை. இன்னும் கொஞ்சம் கவனிக்கிறான், பூமி அதிருகிறது. பூமி அதிரும் பொழுது அந்த அதிர்வு சத்தம் தான் கேட்கிறதே தவிர
தேவ வார்த்தை இல்லை. அப்ப எங்க ஒரு சத்தத்தை காணான்னு கேட்கும் போது ஒரு மெல்லிய சத்தம் அவருடைய இருதயத்தின் ஆழத்துல தொனிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மெல்லிய சத்தம் இருதயத்தின் ஆழத்தில் அது தொனித்தாலும் அது தேவ வார்த்தையாய் இருந்தது. அந்த தேவ வார்த்தை அது பலத்திருந்தது. அது இடி முழக்கத்தை காட்டிலும், அது பந்த அந்த அக்கினியை காட்டிலும், அந்த பூமியினுடைய அதிர்ச்சியை காட்டிலும் அந்த சத்தம் இருதயத்தின் ஆழத்தில் தொனிக்கப்பட்ட சத்தம் பலமாய் இருந்ததை எலியா அங்கே பதிவு செய்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சோ இன்றைக்கு சபையின் ஜனங்கள் தேவ சத்தம் இன்னதென்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஏதேன் தோட்டத்துக்கு போவோம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார். ஆதாமோடு ஆண்டவர் எப்பொழுதுமே பேசிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஏவாளோடும் பேசிக்கிட்டே இருப்பார். டைம் இருக்கும், ஆண்டவர் அப்பப்போ வந்து பேசிக்கிட்டே இருப்பார். ஆதாமோடு அதிகமாக பேசி இருந்திருக்க கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்ததுக்கு அப்புறம், ஆதாம படைத்ததுக்கு அப்புறம், ஆதாம் பறந்துட்டு இருக்கோம், ஒரு பறவை பறந்துட்டு இருக்கோம், அதை அப்படியே பிடிச்சிட்டு, ஆதாம் இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பார். நல்லா இருக்கு. மேபி டேடின்னு கூப்பிட்டுருக்கலாம், அப்பான்னு கூப்பிட்டுருக்கலாம், எதுனாலும் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா அன்னைக்கு அவர் எப்படி அழைக்க வேண்டும் என்ற காரியம் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. சோ ஒருவேளை டாடின்னு வச்சுக்கோங்க. டாடி இது தெரியலையே, இது அழகா இருக்கு டாடி, சூப்பரா பண்ணிருக்கீங்க டாடி. ஓகே ஆதாம் ஒரு பேர் வை பார்க்கலாம் இதுக்கு அப்படின்றார். அதுக்கு பார்த்துட்டு அது காக்கான்னு கத்துறனால ஓகே இதுக்கு காக்கான்னு பேர் வச்சிருவோம் டாடி. ஓகே உன்னுடைய விஷயம் தான், நீ காக்கான்னு பேர் வை. அப்புறமேட்ட இது ஒரு கோழியை காமிச்சிருப்பார். இதுக்கு என்ன, அது கொக்குன்னு கொத்திட்டு இருக்கு, அதனால கோழின்னு வச்சிருவோம் டாடி. ஓகே ஃபைன் கோழின்னு வச்சுக்கோ. இப்படி ஆண்டவர் படைத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் கையில கொடுத்து பேச 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 அது வெறும் பேச்சுவார்த்தையினுடைய சத்தம் மாத்திரம் அல்ல, அதிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆதாம் நான் உனக்கு ஆளுகை தன்மை தந்திருக்கிறேன். அந்த கர்த்தர் பேச பேச ஆதாமுக்கு கொடுத்த, தேவன் கொடுத்த அந்த ஆளுகை தன்மை பெருகி கொண்டே இருந்தது. ஆண்டவரோடு பேச பேச அவர்களுக்குள்ளே ஒரு உறவு பெருகினது. ஆண்டவர் ஆதாமோடு பேச 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 கிட்டத்தட்ட தேவனை போல தன்னுடைய சாயலை மாறிக்கொண்டே இருந்தது. அவன் மகிமையின் மேல மகிமை அடைந்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த ஆதாம் என்ன பண்ணிருப்பான், அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டு இருந்திருப்பான். நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தர் வந்திருப்பாருங்க. அவர் யாரு? சாத்தான் வந்திருப்பான். பாம்பை போல ஒருத்தன் வந்திருப்பான். அவன் பார்த்தோன்னே ஆதாமை பார்த்து கேட்டிருப்பான், ஹே டூட் எப்படி இருக்கிற? என்னது? ஹே டூட், ஹே ப்ரோ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டுருவான். நல்லா தான் இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை நான் பார்த்தேன், நீ பச்சை பேரெல்லாம் கவனிச்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஐயோ கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிற விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆதாம். ஓகே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றப்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, உன்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான் ஆதாம். என்ன? நீ எப்போ பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இருக்கிறியே. என்னது? நீ எப்போ பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ். ஆமாம், இது ஆண்டு கொடுத்த மகிமை நாட. இதில் என்ன இருக்கு? இல்லை இதில் நிறைய ட்ரீஸ் இருக்கு, இதெல்லாம் உன்னுடையதுன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த இலைகளை எடுத்தினா நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு புதுசா டெய்லி போடலாம்ல. நோ தேங்க்ஸ் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு ஆதாம் அன்னைக்கு? கிளம்பிருக்கலாம். மேபி இந்த கான்வர்சேஷன் ரெகுலரா அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள மேபி நிறைய நடந்திருக்கலாம். அப்புறம் ஏவாள் வந்திருக்கிறாங்க. ஆதாம் கிட்ட செக்கு செல்லலன்னு அடுத்தது யாரை பிடிக்கலான்னு பாக்குறாங்க. அடுத்து இந்த அம்மாவை பிடிக்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணுவோன்ட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு அவரு. அந்த அம்மாவும் அந்த வழியாய் நடந்து வராங்க. ஹே பியூட்டிஃபுல், நம்மளை யாரா அழகேன்னு கூப்பிடுறது, நம்மளை யாரா பியூட்டிஃபுல்னு கூப்பிடுறது, கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இல்ல? ஹே பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னா பகல் கைப்பிடிச்சு அழகேன்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹே ஹேண்ட்ஸம், ஹே அழகு, ஏ பியூட்டிஃபுல், கொஞ்சம் நல்லா இருக்குல்ல கேட்க, கொஞ்சம் நல்லா இருக்குல்ல கேட்க. ஏ அழகு, ஏ ஹேண்ட்ஸம் அப்படின்னு கூப்பிடுங்க. அதில் தான் அம்மா மயங்கினாங்க. ஹல்லேலூயா. ஹே பியூட்டிஃபுல், நம்மள யாரா பியூட்டிஃபுல்னு கூப்பிடுறது? இது வரைக்கும் தேவ சத்தம் எப்படி இருந்துச்சு? அந்த ஆளுகை தன்மையை கொண்டு வந்துட்டே இருந்தது. உள்ளத்தின் ஆழத்துல ஒரு ஜீவ ஊற்று பெருகின இந்த ஏவாளுக்கு இந்த சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சாத்தானுடைய சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்குல்லன்னு தோணுது. ஹல்லேலூயா. அப்புறம் வாங்க கொஞ்ச நேரம் பேசுவோமே அப்படின்னு கேட்டோம். இல்லை இன்னைக்கு நேரம் இல்லை, நாளைக்கு, எப்பனாலும் வாங்க, ஆனால் உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், உங்ககிட்ட நிறைய பேசணும், எனக்கு உங்ககிட்ட தான் பேசணும் போலயே இருக்கு.
மை பியூட்டிஃபுல், உங்ககிட்டயே பேசணும் போல இருக்கு. சரி, ஓகே, ஆடம் வெயிட் பண்றாரு, கர்த்தர் வருகிற நேரம், நான் நாளைக்கு வந்து பேசுறேன். இப்படியா போய் போய் கொஞ்ச நேரம் போர் அடிக்கிற நேரத்துல நம்ம மிஸ்ஸஸ் ஆடம் மிஸ்டர் சாட்டன் கிட்ட கொஞ்ச நேரம் என்ன பண்ணிக்கிறாங்க, கான்வர்சேஷனை ஏறெடுத்தாங்க. அன்னையோடு முடிஞ்சிச்சு கதை. ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஆடம் அண்ட் ஈவுக்கு இப்போ ஒரு புது சத்தம், ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல, இருதயத்தை சந்தோஷம் பண்ண, குளிர பண்ணுகிற ஒரு வார்த்தையில, அது மயக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வார்த்தையில, இன்னும் கொஞ்சம் கேட்கணும்னு தோன்றுகிற, தூண்டுவிக்கிற அந்த வார்த்தையில கேட்கிறாங்க. ஆனா அந்த ஆடமுக்கு ஈவுக்கும் சத்தத்தை வித்தியாசம் கண்டு கொள்ள தெரியவில்லை. அது முக்கியமா ஏவாளுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல. கர்த்தர் பேசும்போது அக்கினி கொழுந்து விட்டு எரிந்தது. கர்த்தர் பேசும்போது ஆளுகை தன்மை பெருகினது. கர்த்தர் பேசும்போது தேவ திட்டம் என்னவென்று தெரிந்தது. அங்கேயும் சந்தோஷம், பேரின்பம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இவர்களோ மாயையான சந்தோஷத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். சாத்தானும் அவருடைய வீக்னஸ் தொட ஆரம்பிச்சிட்டான். அதனால வித்தியாசத்தை காண முடியவில்லை. ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் கொஞ்சம் நிராகரித்து அப்படியே இந்த பக்கமாய் திரும்பி இந்த சாத்தானுடைய இந்த சத்தத்திற்கு ரெண்டு பேரும் செவி கொடுத்தார்களோ, என்றைக்கு அந்த பழத்தை உண்டார்களோ, அன்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை எரேமியால வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் நல்ல கவனிங்க, கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீ தேவ சத்தத்தை கேட்கலனா களிப்பின் சத்தம் நின்றும். தேவ சத்தத்தை நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனா மகிழ்ச்சியின் சத்தம் ஓய்ந்து போயிடும். ஹல்லேலூயா. மணவாளின் சத்தம் நின்று போயிடும். மணவாட்டியினுடைய சத்தம் ஓய்ந்து போயிடும். காரணம், நீ யார் சத்தத்துக்கு செவி கொடுக்கல? சொல்லுங்க. ஆமா, இதுவரைக்கும் சந்தோஷமும் களிப்பும் பெருகிட்டு இருந்த ஆடம் அண்ட் ஈவ் பேசியிருப்பாங்க. மை டார்லிங் அப்படின்னு இவரு கூப்பிட்டுருப்பாரு, இவர் இந்தம்மா மை டியர் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு உறவு, சந்தோஷம் பெருகிடுச்சு. இப்ப ஆண்டவர் ரெண்டு பேரையும் வெளியே துரத்திட்டாரு. வெளியே துரத்துனதுக்கு அப்புறம் இவன் அவளை பார்த்து, எரும மாடு, இவனாலதான் என் வாழ்க்கை போச்சு. ஹல்லேலூயா. இவளாலதான் என்ன பண்ணுச்சு? டார்லிங் என்னவா மாறிடுச்சு? சொல்லுங்க. எரும மாடா மாறிடுச்சு. இந்த எரும மாடுன்னு பேர் வச்சவர் இவரு தான். அங்கேயும் பேர் வச்சிட்டாரு, இங்கேயும் பேர் வச்சிட்டாரு. அப்புறம் இந்த அம்மாவை என்ன பண்றது? யாருக்கும் காதுல விழுகாதபடி, ஆமா ஒரு பெரிய அழகு, இவரு குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாரு பாரு. தேவ சத்தத்தை கேட்காமல் கொஞ்சம் செவி அடைச்சதுனால, மாயான சத்தத்துக்கு கொஞ்சம் செவி கொடுத்ததுனால, குடும்பத்துக்குள்ள இந்த களிப்பின் சத்தம், ஹல்லேலூயா, மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் நின்று போயிட்டு அது தேவன் ஓய பண்ணிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு என்ன பேச விரும்புகிறார்னா, இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம என்னோட ஆண்டவர் பேசலன்னு இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போது தேவ சத்தத்தை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஜெபத்திலே தேவ ஆவியோடு ஜெபத்தில் அமரும் பொழுது ஆவியானவர் பேசுகிறார். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் தானே? ஆனால் அதற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்கிறோமா? இல்ல, சாத்தான் நம்மளை ஏமாற்றுவதற்காக ஒரு மாயையான ஒரு தோற்றத்தில் ஒரு சத்தத்தை எழுப்பி கொண்டே இருக்கிறான். ஏன் இங்கே வரக்கூடாது? ஏன் எப்போ பார்த்தா அங்கே போயிட்டு இருக்கிற? ஏன் கொஞ்ச நேரம் நீ ஏன் கூட இருக்கக்கூடாது? கொஞ்ச நேரம் ஏன் இதுக்கு நீ செலவு பண்ணக்கூடாது? கொஞ்ச நேரம் ஏன் நீ அதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாயையான சத்தங்களும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆதாம் ஏவாளை போல அதை வேறு பிரிக்க தெரியாமல் அமர்ந்திருக்கிறோமா? இல்ல, நான் செய்ய மாட்டேன், நான் தேவ சத்தத்திற்கு மாத்திரமே செவி கொடுப்பேன் என்ற வைராக்கியம்
நமக்குள்ள எழும்பி இருக்கிறதா? அந்த வைராக்கியம் நமக்குள்ள அக்கினியை போல எழும்பி கொண்டிருக்கிறதா? தேவ சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட சத்தங்களை தள்ளுகிற, அது எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்குகிற அந்த வைராக்கிய எண்ணங்கள் நமக்குள்ள என்றைக்கு எழும்ப போகிறது? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு செய்தி நம்ம எப்படி நம்ம பார்க்க போகிறோம், கர்த்தர் இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளை வழி நடத்த போகிறார் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவ சத்தம் எப்படி அவனை பாதிக்கிறது, அந்த தேவ சத்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியாய் கொண்டு போகிறது, ஹல்லேலூயா, அப்படி என்பதையும், அதே மாதிரி தேவ சத்தத்திற்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சத்தங்கள் நமக்கு எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா தான் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவ சத்தத்தை கேட்குறீங்களா? கொஞ்சம் கேட்குறீங்களா? கொஞ்சம் கேளுங்க. நான் ஏன் நம்ம கை கொடுக்க சொன்னேன், கொஞ்சம் முழிக்கு விட்டா தான் கொஞ்சம் கண்ணை முழிப்பாங்க, அதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. சரி, விஷயத்துக்கு நேராக கடந்து வருவோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன், அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். ஹல்லேலூயா. நீங்க நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரோனுடைய வாழ்க்கையில தேவ சத்தம் எப்படியாய் பாதித்தது என்பதையும், ஆரோன் கேட்ட தேவனுக்கு எதிர்த்து நின்ற வேறொரு சத்தத்தையும் ஆரோன் கேட்ட போது அவன் என்ன செய்தான் என்ற காரியத்தையும் பார்த்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட போகிறோம். ஹல்லேலூயா. இது ஆரோனை பற்றியதான செய்தியா இருந்தாலும், ஆரோன் என்ற ஒரு மனுஷனை பற்றி நீங்க பார்க்கிறதா இருந்தாலும், இது என்னை பற்றியதான செய்தி. சொல்லுங்க பார்க்கலாம், இது யாரை பற்றியதான செய்தி? என்னை, உங்களை பார்த்து சொல்லுங்க, இது என்னை பற்றியதான செய்தி. ஹல்லேலூயா. யார் நம்மளோடு இடைப்படுவார்? கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். நான் வேகமாய் இந்த காரியங்களை சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் மோசேயை அழைக்கிறார். நீ எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படி வா, நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லும் பொழுது இவன் தயங்கி கொஞ்சம் பேக் ஸ்லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப ஆண்டவர் கொஞ்சம் கோபமாயிட்டார். என்ன கோபமாயிட்டார்? ஏன்டா வர மாட்டேங்கிற? ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்தனாவுமா இருக்கிறேன். சரி, ஓகே, நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். உன்னுடைய சகோதரன் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோன், உன்னுடைய மூத்த அண்ணன், 3 வயசு பெரிய அண்ணன், அந்த அண்ணன் இருக்கான்ல, அவனை துணைக்காய் வைத்துக்கோ. அவன் நல்லா பேசுவான்னு எனக்கு தெரியும். என்னது? கொஞ்சம் அதிகமாக பேசுறவங்க கொஞ்சம் டேஞ்சர் தான். அதிகமாக பேசுறவங்க கொஞ்சம் டேஞ்சர் தான். நல்லா பேசுவான் என்று எனக்கு நல்லா தெரியும். அவனை நீ கூட வச்சுக்க. அவன் உனக்கு பதிலாக அவன் என்ன பண்ணுவான்? பார்வனோடு பேசுவான் என்று தேவன் இந்த ஒரு சூழ்நிலையின் காரணமாய் ஆரோனையால் தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆரோன் உன்னை எதிர்கொண்டு வருவான், நீ அவனை சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் மோசையோடு சொல்லிவிட்டார். இப்போ மோசை கொஞ்சம் திருப்தி. ஓகே, ஃபைன், என்னோட அண்ணன் வரான், அண்ணனோடு இணைந்து இந்த வேலையை செஞ்சு விடுவோம் என்று வருகிறான். ஆனால் மோசேக்காக சூழ்நிலை நிமித்தமாய் மாத்திரம் ஆரோனை தேவன் அழைக்கவில்லை, ஆரோனையும் கர்த்தர் நேசித்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆரோனையும் கர்த்தர் நேசித்தார். இப்போ ஆரோனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்ல. 4ஆம் அதிகாரம் 27 என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த ஆரோனோடு நேரடியாகவே பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆரோனே, உன்னுடைய தம்பியாகிய மோசே இந்த இடத்துல இருந்து இந்த வழியை நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நீ எழுந்து புறப்பட்டு அவனை நீ எதிர்கொண்டு போய் நீ அவனோடு நீ பேசு, அவனை நீ சேர்த்துக்கொள் என்று சொன்ன உடனே ஆரோனும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் எழும்பி நடந்து போய் அந்த மோசேவை சேர்த்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோனோடு தேவன் பேசினார். ஆரோனுக்கு தேவ சத்தம் கேட்டது. அவன் தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ அவன் கண்டிருக்கலாம். எனவே தேவ சத்தத்திற்கும் அவன் கீழ்ப்படிந்து அவன் மோசேயை சந்திக்க போகிறான். ஹல்லேலூயா. சோ ஆரோனுடைய செவிகள் கொஞ்சம் தூய்மையாக தான் இருக்குது, தேவ சத்தத்தை கேட்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆரோனுக்கு அநேக கிஃப்ட் கொடுக்கிறார், அநேக கிருபைகளை தேவன் கொடுக்கிறார். அது என்னென்ன கிருபைகளை கொஞ்சம் பார்க்கலாம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே, பார்வோன் கிட்ட நிறைய அடையாளத்தை கேட்பான். அப்ப அடையாளம் கேட்கும் போது ஆரோனுடைய கோலை எடுத்து போடு. யாருடைய கோல்?
ஆரோனுடைய கோலை எடுத்து போடு, அது என்னுடைய அடையாளங்களை அது காண்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக பார்வன் ஒரு நாள் இங்க பத்தியா நான் பாம்பெல்லாம் உண்டாக்குவேன்னு சொல்லி ஒரு சீன் போடுறான். அப்போ ஆண்டவர் பார்வனுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். என்ன காரியத்தை சொல்லுகிறார்? உன் கோலை எடுத்து எங்க போடு? பார்வனுக்கு முன்னாடி போடு. அது பாம்பாய் மாறிவிட்டது. உன் கோலை எடுத்து நதியில அடி, அந்த நதி ரத்தமாய் மாறும். ஆரோனுடைய கோலை எடுத்து புழுதியில அடி, அது பேன்களை கொண்டு வரும். ஆரோனுடைய கோலை எடுத்து நதியில போடு, அது தவளைகளை கொண்டு வரும். இப்படி ஆரோனுடைய கோலை எடுத்து அவன் செய்ய 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 என்ன நடந்தது தெரியுமா? தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் வெளியரங்கமாய் வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் இது ஆரோனுக்கு கொடுத்த கிஃப்ட். இது ஆரோனுக்கு தேவன் கொடுத்த கிருபை. வெறும் ஏதோ சும்மா அசிஸ்டன்ட் மாதிரி கூட நிக்கிற டம்மி பீஸ் இல்ல ஆரோன். ஆரோனுடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கிற செவிகள். ஆரோனுடைய கையில் இருக்கிற கோல் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற கோலாக இருந்தது. ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம், அதே யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆரோனை தேவன் தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டாராம். Aaron is not just an assistant for Moses. He is a prophet. God made him as a prophet. தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கின்ற, மோசேக்கு அடுத்த நிலையில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. மோசே பெரிய பெரிய திட்டங்களை, தேவ திட்டங்களை பேசுவான். ஆனால் ஆரோன் சின்ன சின்ன திட்டங்களை, மேபி சின்ன சின்ன காரியங்கள். மோசே எல்லா இடத்துக்கும் போக முடியாது இல்லையா? சோ ஆரோனை தேவன் எல்லா இடத்துக்கும் அனுப்பி தேவனுடைய திட்டங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மோசையோடு ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் ஆரோனோடு ஆண்டவர் பேசுகிறார். இன்னொரு கிருபை ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? 19ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் 19ஆம் அதிகாரம். Thank you Jesus. ஹல்லேலூயா. 24வது வசனத்தை கொஞ்சம் பார்க்கும் பொழுது, 19ஆம் அதிகாரம் வாசிக்க நேரம் கிடையாது. 24ஆம் வசனத்தை நீங்க கொஞ்சம் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே மலையிலிருந்து நீ கீழே இறங்கி போய் ஆரோனையும் ஆரோனுடைய குமாரர்களையும் அழைத்து கொண்டு நீ மேலே ஏறி வா. ஹல்லேலூயா. இப்போ மோசஸ், ஆரோனுடைய குமாரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? மோசையோடு கூட மேலே ஏறி போறாங்க. அந்த மலைக்கு மேலே வேற யாரும் ஏறி வரவே கூடாது. இந்த ஏறி வா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் என்றால், அதுக்கு முன்னாடி மோசே மட்டும் மேலே இருந்தாரு. மோசே மேலே இருந்தபோது கர்த்தர் அந்த மலையில இறங்கி வந்தார். அது ஒரு புகைக்காடை போல, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை போல இடிமுழக்க சத்தமும் எக்கால சத்தமும் வர வர பலத்து கொண்டே இருந்தது. எனவே ஜனங்கள் தூரம் இருந்து அது பயந்து 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 அந்த மலையை பார்த்து மலை கிட்ட வருவதற்கு நடுங்கி கொண்டிருந்தார்கள். தேவன் அங்கே பேசுகிற சத்தம் இங்க பூமியில கீழே நிக்கிற எல்லா ஜனங்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆரோனும் கேட்டுக்கொண்டிருந்தான் கீழே நின்று. அப்பொழுது கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், மோசே நீ கீழே இறங்கி ஆரோனையும் கூட்டிக் கொண்டு வா. I want to show him something. அவனுக்கு ஒரு சில விஷயங்களை நான் காட்ட வேண்டும். அவனுக்கு ஒரு சில காரியத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். என்னுடைய ஒரிஜினல் சத்தத்தை அவனுக்கு நான் காட்டணும்னு சொல்லி ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். இப்ப மோசே கீழே இறங்கி ஆரோனையும் அழைத்து கொண்டு வந்து, இப்ப ஆண்டவர் மோசையோடு பேசுகிறது போல இப்ப யாரோடும் பேசுகிறார்? சத்தமா சொல்லுங்க. ஆரோனோடும் பேசுகிறார். ஹல்லேலூயா. மோசே கேட்ட அந்த இடிமுழக்க சத்தம், கீழே நடுங்கிட்டு இருந்த ஆரோன் இப்ப நடுக்கத்தோடு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே ஏறி அதே நடுக்கத்தோடு கர்த்தருடைய சத்தத்தை, பலத்த சத்தத்தை அவன் கேட்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் சில நேரங்களில் இருதயத்தின் ஆழத்தில் தொனிக்கப்பட்டாயிருந்தும் அது வெறும் மைல்டா வருகிற சத்தம் மட்டும் நினைக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 29 கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ளது, அது அக்கினி ஜுவாலையை பிளக்கிறது, அது பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது, அது வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, அது கேதுரு மரங்களை முறிக்கிறது, அது பயங்கரத்தை உண்டு பண்ணுகிற சத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சத்தத்தை நேரடியாய் ஆரோன் கேட்பதற்கு தேவன் ஆரோனுக்கு கிருபை அளித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை விட பெரிய காரியம் என்ன தெரியுமா? அதை மட்டும் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 24
24ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 24வது அதிகாரம் 9, 10 மாத்திரம் வாசிக்கலாமே. பின்பு மோசேயும் நான் அதிர்ந்து போயிட்டு அந்த வசனத்தை வாசிக்கும் போது பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூபும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்தாங்களா? தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே, கர்த்தருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப மேலே ஏறின மோசே கூட இருந்த ஆரோனும் தேவ சத்தம், இடிமுழக்க சத்தத்தை மாத்திரம் கேட்கல, அவன் கர்த்தரை தரிசித்தான். நேருக்கு நேர் பார்க்க முடியல, முகத்தை பார்க்க முடியல, ஆனால் பாதத்திற்கு கீழே பார்த்தானா, அததான் அவனால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆரோன் நேரடியாகவே கர்த்தரை தரிசித்தான். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய தயவு! இது யாருக்காவது கிடைச்சிருக்கதா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம்ல, ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணும்னு ஏக்கமா இருக்கு, ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை காண ஏக்கமா இருக்கு, சத்தத்தை கேட்க ஆவலா இருக்கு. ஆரோனுக்கு இதெல்லாம் கேட்காமே ஆண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. இவ்வளோ ஆண்டவர் கொடுப்பதற்கு என்ன காரணம்? சும்மா மோசே கூட வந்து நின்னதுனாலயா? இல்ல இல்ல இல்ல, ஆண்டவருக்கு ஆரோன் மேல ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஆரோனை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய தேவ தரிசனம் இருந்தது. எனவேதான் அந்த தரிசனம் இன்னது என்பதை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாகவே அவனுக்கு ஆண்டவர் அநேக கிருபைகளை கொடுத்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. அது எதற்கு, அது எந்த திட்டத்திற்கு நேரம் என்னை நடத்துகிறது என்று கேட்கிற விசுவாசிகளாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு சொப்பனம் பார்க்குற வரம் இருக்கு சிஸ்டர், எனக்கு தரிசனம் பார்க்க வரம் இருக்கு பிரதர், எனக்கு ஜபம் பண்ணாலே அது அப்படி நடந்துடும் பிரதர், எனக்கு இப்படி ஒரு கிருபை பிரதர், நான் நேற்று கர்த்தரை பார்த்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எனக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், எனக்கு நான் கேட்கவே இல்லை, ஆண்டவர் எனக்கு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கூட்டி பெருக பண்ணிருக்கிறார். இந்த கிருபை எல்லாம் எதற்கு என்ற கேள்வியோடு எந்த தேவ மனிதன் இருக்கிறானோ அவன் தேவ திட்டத்தை சரியாய் அறிந்து கொள்வான். ஆரோன் என்ன நினைச்சுக்கிட்டா, இதெல்லாம் எனக்கு வந்த கிஃப்ட், இதெல்லாம் எனக்கு வந்த தேவ திட்டத்தை அறிய மனதில்லாதவன், தேவ சத்தத்தை நேரடியாய் கேட்ட இந்த ஆரோனுக்கு தேவ திட்டம் என்னன்னு அவனை பத்தி புரியல. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு காரியம் நடக்கிறது, அதுக்கு நேரத்தை நம்ம பண்ண போறோம். ஹல்லேலூயா. இன்னும் அது மாத்திரம் இல்ல, இன்னும் ஆரோன் செய்த காரியம் இன்னும் நிறைய மோசேக்காக நிறைய போய் பேசுவான், மோசேக்காக நிறைய உதவி செய்வான். ஒரு நாள் மோசே 2 கரைகளை உயர்த்தி கொண்டு நிற்கும் போது ஆரோன் போய் மோசையினுடைய கரத்தை பிடிச்சுட்டு நிற்பான். ஹல்லேலூயா. மோசேக்கு அவ்வளோ உதவிகளை செய்த ஆரோன் இது மட்டும்தான் என் வேலைன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவனை குறித்து தேவ திட்டம் அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னா, உங்களுக்கு ஆண்டவர் அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறாருங்க. உங்க நிறைய பேருக்கு நிறைய கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இது ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்ததற்கு என்ன காரணம்னு நீங்க ஒன்னும் கேட்க ஆரம்பிக்கல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆரோன் செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தின் பக்கமாய் தான் இன்னைக்கு நம்ம திருப்பிக்கு போவோம். ஹல்லேலூயா. அந்த பக்கத்துக்கு நேரா நம்ம திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளலாம். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், மோசே நான் இன்னும் உன்னோடு நிறைய பேச வேண்டியது இருக்குது, எனவே நீ மேலே ஏறி வா, அந்த கொடுமுடிக்கு மேலே ஏறி வா என்று ஆண்டவர் மோசேயை கூப்பிடுகிறார். மோசே இப்ப என்ன பண்ணிட்டு வரான், யோசுவாவை மாத்திரம் கூட்டிக் கொண்டு கொடுமுடிக்கு மேலே ஏறி போறான். கொடுமுடிக்கு மேலே ஏறி போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறான், நான் இப்ப மேலே ஏறி போறேன், நான் திரும்பி வருவேன். என்ன சொல்றான்? I will come again. நான் திரும்பி வருவேன். நான் வருகிற வரைக்கும் இங்க ஆரோன் இருக்கிறான், அவன் உங்களை பார்த்துக் கொள்வான். உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும், உங்களுக்கு என்ன காரியமா இருந்தாலும் நீ ஆரோனை நீ என்ன பண்ணிக்கோங்க, கேட்டுக்கொள்ளுங்க, அவன் உங்களை நடத்துவான் என்று சொல்லிவிட்டு மேல மோசே போய் விட்டார். ஹல்லேலூயா. இப்ப ஆரோன் தான் he is a temporary leader. ஹல்லேலூயா. அவன் ஒரு டெம்பரவரி லீடரா அந்த ஜனத்தை நடத்தி கொண்டு வருகிறான். மோசே போல நடத்த தெரியல கொஞ்சம், பட் இருந்தாலும் நடத்தி கொண்டு வருகிறான்.
போனாரு. ஒரு 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு. ஹல்லேலூயா. 10 நாள் ஆச்சு, என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. இந்த ஜனங்கள் ஒரு பக்கமாய் கூடி வந்து மேல மோசே போனாரு, அவரை காணோம். யாரை காணோம்? மோசேயை காணோம். அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப நம்ம நடு வனாந்தரத்துல நிக்கிறோம், எங்க போறதுன்னு தெரியல. எனவே நம்மை கூட்டிக் கொண்டு போவதற்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கு அப்படின்னு ஆரோனிடத்துல வந்து கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆரோனிடத்துல வந்து கேள்வி கேட்கிறான். உடனே இந்த ஆரோன், வெயிட் பண்ணுங்கப்பா, மோசே வரட்டும், மோசே வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லல. அல்லது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் தேவ சத்தத்தை நான் கேட்டேன். அது வெறும் இடிமுழக்க சத்தம் இல்லை, அந்த இடிமுழக்க சத்தத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, என்னை தவிர வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம்னு சத்தம் வந்துச்சு. எனக்கு ஒப்பான சுரூபங்களையோ இமேஜையோ கிரியேட் பண்ணாதன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. கர்த்தருடைய நாமத்தை வீணில வணங்காதன்னு ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். எனவே அதை நான் செய்ய மாட்டேன். செய்யல, அவனை கொன்று போற்றுவேன். ஆரோன் செத்தாலும் பரவாயில்ல. ஆரோன் சொல்லவே இல்லைங்க. ஆரோன் இதை சொல்லவே இல்லை. தேவனை கண்கு நேருக்கு நேர் தேவனுடைய பாதத்தை பார்த்தவன், தேவ சத்தத்தை நேரடியாய் கேட்ட இந்த ஆரோன் இப்ப ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து இதை செய், இதை செய், இதை செய், இதை செய்துன்னு சொன்னோனியோ, அப்படியா எல்லாரும் லைன்ல வாங்க, எல்லாம் வரிசையில் வந்து நில்லுங்க. உங்க காதில் இருக்கிற அந்த குண்டுமணி, அந்த வளையல், அந்த செயின் எல்லாத்தையும் கொண்டு வந்து என் கையில கொடுங்க. ஹல்லேலூயா. கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி எந்த கைகளினாலே கோலை பிடித்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தினாரோ, அதே கைகளினாலே கோலை விட்டு விட்டு ஜனத்தினுடைய அந்த பணத்தையும் அந்த நகைகளையும் அந்த பொருட்களையும் வாங்கி ஆண்டவருக்கு விரோதமான முதல் கட்டளையை மாற்றி கண்ணுக்குட்டியை செஞ்சிட்டான். ஹல்லேலூயா. ஆரோனுக்கு நல்லா தெரியும் இதை செய்யக்கூடாதுன்னு. ஆனால் இதுவரைக்கும் தேவ சத்தத்தை கேட்ட ஒரு ஆரோன் மக்களுடைய சத்தத்திற்கு கொஞ்சம் செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம நினைக்கிறோம், சாத்தானுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் பிரதர், நான் ரொம்ப ஸ்ட்ராங். சாத்தான் நேரடியா வர மாட்டான், ஈன்னு விழிச்சிட்டு ஏய் நீ எனக்காக அதை செய் அப்படின்னா நீங்களே எட்டி வாச்சிருவீங்க. இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னா அது ஓடிடும், அதுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் அப்படி வர மாட்டான். அது நைஸா, ஹே ப்ரோ, ஹே பியூட்டிஃபுல் சத்தம் கேட்டுச்சாங்க ஏதேன் தோட்டம். ஹே பியூட்டிஃபுல், ஹே டூட், why don't you do this? இதை ஏன் நீ செய்யக்கூடாது? ஆமால்ல, ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? ஆண்டவர் மிகவும் நல்லவர், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல கவனிங்க, லிசன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட இந்த ஆரோன் கொஞ்சம் அப்படியே தலையை திருப்பி ஜனத்தின் பக்கமாய் வந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறான். ஜனத்தினுடைய சத்தம், மோசே மேல போயிட்டார், ஆரோன் நீதான் எனக்கு லீடர். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, இவர் அல்ல எங்களுக்கு ராயனே ராஜான்னு சொன்னானுங்க. இயேசுவை காட்டி கொடுத்து சிலுவையில் அறையப்படும் பொழுது எங்களுக்கு அந்த ராயன் இருக்கான் பாருங்க, அவர் தான் எங்களுக்கு ராஜா, வேற ராஜா எங்களுக்கு இல்ல. அது மாதிரி மோசே எங்களுக்கு லீடர் இல்ல, ஆரோன் நீதான் லீடர். கொஞ்சம் அப்படியே லைட்டா ஏறிச்சு, நீதான் லீடர், நீதான் ஹெட், நீதான் மேனேஜர் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் சாருக்கு என்ன ஆயிடுச்சு, நான் தான் லீடர். எஸ், எல்லாம் லைன்ல வாங்க, வரிசையில் வாங்க, எல்லாம் உங்களுடைய காதலுக்கெல்லாம் கொடுங்க. எல்லாம் வாங்கியிருப்பான், வாங்கினதெல்லாம் ரொம்ப உண்மை உத்தமமாவா அந்த காலையை செஞ்சிருப்பான். வாங்கி கொஞ்சம் பாக்கெட்ல என்ன பண்ணிருப்பாரு சொல்லுங்க? உண்மையும் உத்தமமா செய்யறதுக்கு என்ன ஒரு பரிசுத்தமா, அது பரிசுத்த காரியமா எடுத்து இவர் கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாரு, இவர் கொஞ்சம் போட்டிருப்பாரு. கொஞ்சம் மனைவி கையில கொஞ்சம் பிள்ளைங்க வச்சுக்கங்கடா, என்ஜாய் பண்ணுங்க, யார்கிட்ட வெளியே சொல்லிடுறாங்கன்னா. ஹல்லேலூயா.
32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணினான். விக்கிரகத்தை உண்டு பண்ணினான். 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த அந்த விக்கிரகத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினானா. ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க. 12 தூண்களை நிற்க வைத்து ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தில் ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தினாங்க. ஹல்லேலூயா. ஆனா கொஞ்ச நாள் கூட ஆகல, அவன் அதுக்கு ஒப்புமையான வேறு ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த பாகாலுக்கு அந்த 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 காளைக்கு பலி செலுத்துவதற்கு அவன் இடம் கொடுக்கிறான். எல்லாவற்றையும் செய்கிறது ஆரோன். ஆரோனுடைய கைகளை அதை செய்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு மாயை அங்கு உண்டு பண்ணுகிறத பார்க்கிறோம். அது வசனத்தை வாசிங்களேன். 32:5 அப்புறம் வாசிங்க. 32:5 வசனம். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். என்னன்னு போர்டு வைக்கிறாங்க? எல்லாவற்றையும் செய்துவிட்டு கர்த்தருக்கு பண்டிகைன்னு ஒரு பேரு, ஒரு மாயையான தோற்றத்தையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க திண்டுக்கல்ல ஒரு மாவு கடை இருந்துச்சு. அந்த மாவு கடைக்கு பேரு பரிசுத்தம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறவங்க பேர் என்னது? பரிசுத்தம். மாவு கடை பேர் பரிசுத்தம். நம்ம என்ன நினைப்போம்? முகத்தை பார்த்துன்னு தேவனுடைய பிள்ளையாச்சே, அந்த பக்கத்தில் ஒரு கடை இருக்கிற அந்த மாவு கடைக்கு போறதை விட்டுட்டு இந்த கடைக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம கொஞ்சம் போவோன்னு உள்ள போய் வாங்கினீங்கன்னா அடுத்த நாள் நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போய் நீங்க சேரணும். உங்க குழந்தை வாந்தி தான் எடுத்துட்டு இருக்கோம். வெளியில பேர் பரிசுத்தம், உள்ள வச்சிருக்கிற மாவு கெட்டு போன மாவு, பழைய மாவு, புளிச்ச மாவு. ஹல்லேலூயா. ஆரோனை பத்தி செய்தி இல்ல, இது யாரை பத்தி செய்தி? நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு. வெளியில என்ன தோற்றம் முக்கியம் அல்ல. ஆரோன் மாயையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ கர்த்தருக்கு பண்டிகை பரிசுத்தமானது, உள்ள நடக்கிறது அருவருப்பு. ஹல்லேலூயா. உள்ள நடக்கிறது அருவருப்பு. இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? 25 வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 32:25. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வேற யாரும் இல்ல, தேவனை கண்களால் பார்த்தவன், தீர்க்கதரிசி என்ற அந்த ஒரு நிலையை பெற்றவன், தேவனுடைய வல்லமை தன் கைகளினால் காட்டினவன், தேவனுடைய சத்தத்தை தன் காதுகளால் கேட்டவன், மோசேக்கு மிகவும் உறுதுணையாய் இருந்தவன், பார்வோனோடு எதிர்த்து பேசின இந்த ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கி நீ ஆடுங்கடான்னு சொல்லி ஆட விட்டு மேலதாள கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி விட்டவன் இந்த ஆரோன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற சத்தத்தை தெளிவாய் கேட்டவன் விபச்சாரம் செய்வதற்கு தூண்டி விட்டான். செய்யுங்கடான்னு செஞ்சு விட்டான். காரணம் என்ன தெரியுமா? தேவன் கொண்டு வந்த அந்த சபையின் மேல ஒரு பயம் இல்லை. அந்த சபையினுடைய ஒரு முக்கியத்துவம் அவன் கொடுக்கல. முக்கியத்துவம் அவனுக்கு தெரியவில்லை. சபைக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு தெரியல. முக்கியத்துவம் கொடுக்கல, பிரையாரிட்டி கொடுக்கல. இது தேவனுடைய சபையின் ஒரு பயம் இல்லை. தேவன் இங்கே இருக்கிறார், தேவன் விடுதலை பண்ணிருக்கிறார், உனக்கு எண்ணம் இல்ல. மோசேக்குள்ள இருந்த அந்த பாரம் ஆரோனுக்குள்ள இல்ல. அவனுக்கு தேவையெல்லாம் பதவி, பணம், பொருள், பெருமைதான். ஆனால் தேவனுடைய பாரத்தை மோசே வருகிற வரைக்கும் அவருடைய வேலையை நம்ம சரியாய் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு உள்ளத்தை உடைத்த ஒரு காரியம். சபைகளிலே இன்னைக்கு அநேகர் தேவனுடைய சபையை முதல் தரமான இடத்துல வைக்காம
ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்காம, ஆண்டவருடைய திருச்சபைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்காம அதை அடுத்த நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் என்ற ஒரு தேவ சத்தத்தை நான் கேட்டேன். அந்த பாரத் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். பாரத் ஆண்டவர் கொடுத்தார். எப்படி செகண்ட் ப்ரையாரிட்டிக்கு தள்ளிட்டாங்க ஆண்டவரேன்னு கேட்கும் போது, எப்படி அதை தள்ளிட்டாங்க ஆண்டவரே? தேவனுக்கு சரியான நேரத்தில் இங்க கர்த்தரை தொழுது கொள்ள வர வேண்டும் என்ற எண்ணங்கள் போய்விட்டது. ஆனால் அவர்களுடைய சுய காரியத்திற்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்க நிற்கிறார்கள். நான் இன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தபோது எனக்கு பயமும் நடுக்கமும் பிடித்தது. ஆவியானவர் பாரத்தை நிரப்பிக்கிட்டு உள்ளதான என்றானே, ஆவியானவர் என்னை நிரப்பினதை நல்லா உணர முடிந்தது. அவரை பாடாம, அவரை துதிக்காம, அவருக்கு முன்பதாய் ஒரு நடுக்கத்தோடு அவரை தொழுது கொண்டதை நான் உணர்ந்தேன். இங்க கர்த்தர் இங்க இருக்கிறார். நான் உணர்ந்தேன் கர்த்தர் இங்க இருக்கிறார், அவர் பேசுகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். இப்பொழுது உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா இந்த உணர்வு அநேகருக்கு இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவரை ஆராதிக்கணும், பாடல் அல்ல தொழுது கொள்ளணும்ன்ற உணர்வு இல்லை. ஆனால் அவர்களுடைய சுய காரியத்தில் முழு ஈடுபாடோடு இருக்கிறாங்க. ஆனா என் காரியத்தில் முழு ஈடுபாடு இல்லை. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வேற ஏதோ இருக்குது. என்ன ரெண்டாவது இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க. தேவனுக்கு கொடுக்கிற விஷயமா இருக்கட்டும், தேவனுக்கு செயல்படுகிற விஷயமா இருக்கட்டும், ஆலயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. லிசன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இந்த சபையை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே மாதிரி மேல ஒருவேளை இங்க இருக்கிற ஊழியக்கார குடும்பம் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு வேற எங்கேயோ கர்த்தர் கூப்பிடுகிறாருன்னு போயிட்டா, அதே பக்தியோடு பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இங்கே உண்டோ? உண்டோ? இந்த சபையை ஆண்டவரே ஆண்டவர் என்னை தூணாய் வைத்திருக்கிறார். இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என் கடமை, என் தேவன் கொடுத்திருக்கிற ஊழியம் என்று, அது உயிர் போனால் இந்த வேலையை நான் செய்வேன் என்று நிற்கிறவர்கள் இங்கே உண்டோ? இது வெறும் வேலையாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில வேலைகள் நீங்க செய்றீங்க, ஐ அப்ரிஷியேட் யூ, பட் அது வெறும் வேலையாய் செய்றீங்க, அது ஊழியமாய் செய்யுங்கள். தேவன் இங்கே என்னை தூணாய் வைத்திருக்கிறார். நாம் தான் இணைந்து இதை கட்ட வேண்டும். நாம் இதை இணைந்து கட்ட வேண்டும். போன மாதம் வந்தபோது நெகேமியாவை பற்றி நான் பேசும் பொழுது, நெகேமியா ஒரு ஊழியக்காரன் அல்ல, நெகேமியா ஒரு தீர்க்கதரிசி அல்ல, நெகேமியா ஒரு பெரிய ஆசாரியன் அல்ல. He was just a normal person. பெர்சியா நாட்டு ராஜாவுக்கு ஒரு பதவி கொடுத்தார், கவர்னர், அவ்வளவுதான். அவை மக்களோடு மக்களை சேர்ந்து வந்து, வாருங்கள் இணைந்து கட்டுவோம். ஆசாரியர்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, எனவே வாருங்கள் இணைந்து கட்டுவோம். ஜெபத்துல ஒரு இணைப்பு, தேவ ஊழியத்துல ஒரு இணைப்பு, சுவிசேஷம் அறிவிப்பில் ஒரு இணைப்பு. சபைக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் போய்விட்டது என்று தேவன் பேசுகிறார். ஆரோன் இதைதான் செஞ்சான். அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டான். காரணம், வேற சத்தம் கேட்டுட்டான். இன்னைக்கு அநேகர் வேற சத்தம் கேட்குறீங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, உன் ஊழியக்காரர் அப்படி இப்படிரா. லீவ் இட், லீவ் இட். உங்க சபையில் அதெல்லாம் கிடையாது, எங்க சபையில் இதெல்லாம் இருக்கு. லீவ் இட். அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் வேண்டாம். உங்க சபையில் அந்த டெக்னாலஜி இருக்கா, இந்த டெக்னாலஜி இருக்கா? எங்க சபையில கர்த்தர் தான் இருக்கிறார், வேற எதுவும் தேவையில்லை, தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. வேற சத்தத்தை கேட்காதீங்க, வேற சத்தத்தை கேட்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார், தேவன் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆரோன் சொல்லுகிறார், சபையை நிர்வாணமாக்கி விட்டான். தேவனுடைய பரிசுத்த சபையை நிர்வாணமாக்கி விட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்பதாய் பஸ்கா அடிக்கப்பட்டது, ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் எகிப்தை விட்டு வெளியே வந்து அவர்களை நிர்வாணமாக்கிட்டான். எதிரிகளுக்கு மத்தியிலே அவர்கள் அவமானத்தின் சின்னமாய் இஸ்ரவேல் மாறிவிட்டது. இஸ்ரவேல் அவர்கள் அந்த 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 எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது, செங்கடலை பிளந்துட்டு வரும்பொழுது அவர்கள் வெற்றியின் சின்னமாய் இருந்தார்கள். இஸ்ரவேலர் என்றால் ஒரு பயமும் நடுக்கமும் பிடித்தது. வெற்றியின் சின்னமாய் இருந்தார்கள்.
யெகோவா நிசின்னு மோசே பேர் வைக்கிறார். அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியின் சின்னமாய் இருந்த அவர்கள் இன்றைக்கு ஆரோனின் நிமித்தமாய் அவர்கள் அவமானத்தின் சின்னமாய் மாறிவிட்டார்கள். இதை செய்தது ஆரோனே, வேற யாரும் இல்ல. ஆரோன் தப்பித்து விட முடியாது. இதை செய்தது ஆரோனே, ஆரோன் தப்பித்து விட முடியாது. மோசே இறங்கி வருகிறார். கர்த்தர் அங்க பேசிட்டாருங்க, இறங்கி போன்னு பேசிட்டாரு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கீழே வந்து மோசே கேட்கிறாரு, என்ன செஞ்ச? நான் ஒன்றும் பண்ணல மோசே. இவர் சொல்ற பதில், நான் ஒன்றும் பண்ணல மோசே. நான் என்ன பண்ணேன்னா, மக்கள் வந்து தங்கத்தை கொடுத்தாங்க, நான் வந்து நெருப்புல போட்டேன், நெருப்புல இருந்து காலை வந்துருச்சு. சில நேரத்தில் சொல்லுவான்ல, சின்ன பிள்ளைங்க சொல்லுவோம்ல, தள்ளி விட்டியாடா? நான் தள்ளி விடவே இல்லைம்மா, இப்படிதாம்மா பண்ண, கீழே விழுந்துட்டான். நான் தள்ளி விடவே இல்லை, என்ன பண்ண? இப்படிதான் பண்ண, கீழே விழுந்துட்டான். இந்த இப்படிதான் பண்ணி அதுக்கு பேர் என்ன? அப்படிதான் பதில் சொல்றான். ஆண்டவரே, நான் இதை பண்ணல, இதை இப்படிதான் போட்டேன், அது அப்படியா வந்துருச்சு. சமாளிக்கிறான். He tried to escape. அவன் தப்பித்துக் கொள்வதற்கு வழியை தேடி தேடி அப்படியே. காரணம் சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் தான். மக்களிடத்தில் அந்த சத்தத்துக்கு கொஞ்சம் செவி கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தணும்னு இறங்கிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம திருப்திப்படுத்துறோம்ல, மக்களை திருப்திப்படுத்துறோம்ல, உங்க ஃப்ரெண்டை திருப்திப்படுத்துறீங்கல்ல, உங்களுடைய சொசைட்டியை திருப்திப்படுத்தணும்னு ஒரு சில வேலைகளை நீங்க கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சிடுறீங்கல்ல, உங்களுடைய கொலீக்ஸ், உங்க கூட வேலை பார்க்குற உங்களுடைய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்படி தான் நடந்துக்கணும், அவங்கள, அந்த சொசைட்டி, அந்த கம்யூனிட்டி, அந்த பீப்புள், அந்த ஆஃபீஸை திருப்திப்படுத்தணும்னு சில நேரத்தில் தேவ திட்டத்தை உடைச்சிடுறோம்ல. ஆரோனுக்கு 2 விஷயம் தெரியாது. அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஆரோனுக்கு 2 விஷயம் தெரியாது. ஒன்று, யாத்திராகமம் 32:9-10 வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆரோன் இதை செய்துட்டு இருக்கிற நேரத்தில் ஆரோனுக்கு ஒரு காரியம் தெரியாது. என்ன காரியம் தெரியாது அப்படின்னா, தேவனுடைய கோபம் இந்த காரியத்து நிமித்தமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மூண்டு இருக்கிறது என்பது தெரியாது. தேவனுக்கு விரோதமாய் ஒரு சில பொல்லாப்பை செய்யும் போது அந்த மனிதன் மேலையும் அந்த குடும்பத்தின் மேலையும் தேவனுடைய கோபம் வரும். அது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இந்த வேலைகளை செய்யும் போது தேவ கோபம் வரும்னு தெரியாது. ஆரோனுக்கு தெரியாது. தேவ கோபம் இஸ்ரவேல் மேல மூடிடுச்சு. ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டு, நான் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க போறேன். மோசே கெஞ்சுற, ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ சும்மா விடு, என் காலை பிடிக்காத மோசே விடு, நான் பெரிய ஜாதி ஆக்கிடுறேன், உன்னை உயர்த்திடுறேன், உனக்கு நான் எல்லாம் செஞ்சிடுறேன். வேண்டாம் ஆண்டவரே. இங்க கதறிட்டு இருக்கிறான், அங்க கீழே ஆரோன் நிர்வாணமாக்கிட்டு இருக்கிறான். இங்க கதறிட்டு இருக்கிறான், கொடு முடியல, கீழே ஆரோன் நிர்வாணமாக்கிட்டு இருக்கிறான். ஆரோன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனை கோபப்படுத்திக்கிட்டே இருக்குது. புரிகிறதா? அந்த கோபம் என்னன்னு புரியுதா? ஏன் என் குடும்பத்தில் அக்களிப்பின் சந்தோஷம் நின்று போனதுன்னு புரியுதா? ஏன் அந்த மணவாட்டியின் சத்தம், மணவாளனின் சத்தம், அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஏன் ஓய்ந்து போனது என்று தெரிகிறதா? தேவ கோபம். நீ சத்தத்தை கேட்காதனால தேவ கோபம், அது உனக்கு தெரியல. அநேகருக்கு தெரியல. ஆரோனுக்கு தெரியவே தெரியாது தேவ கோபம் சபையை மூடிருச்சுன்னு. அவனுக்கு தெரியாத இன்னொரு காரியம் இருக்கு, அதை வாசிக்கலாம். ஆரோனுக்கு தெரியாத இன்னொரு காரியம், என்னைக்கு ஆரோன் அவங்க கையில் அந்த பொருளை வாங்கி அந்த பலிபீடத்தையும் அந்த காலையும் செய்வதற்கு துணிந்தானோ, அப்போ இன்னொரு காரியம் நடந்தது. அது அவனுக்கு தெரியாது. என்ன காரியம் தெரியுமா? வாசிக்கலாம். யாத்திராகமம் 28:1. உன் சகோதரனாகிய ஆரோன் லிசன்,
கீழே ஆரோன் ஜனத்தை நிர்வாணமாக்கி விபச்சாரத்திற்குள்ளே ஈடுபடுத்தி விக்கிரக ஆராதனைக்குள்ளே ஈடுபடுத்தி அவலட்சணமாய் நடத்தி பகைவர்களுக்குள்ளே ஒரு அவமானத்தின் சின்னமாய் மாற்றி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தானே மோசே மேல நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் மோசையோடு என்ன பேசிட்டு இருந்தார் தெரியுமா? வாசிங்க, இப்ப வாசிங்க. உன் சகோதரனாகிய ஆரோன் இருக்கிறானே மோசே, அவன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரனாகிய நாகாம், அபியூ, எலெயாசார், இத்தமார் என்னும் ஆரோனின் குமாரனையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக என்று தேவன் ஆரோனின் மேல வைத்த அந்த பெரிய திட்டத்தை குறித்து ஆண்டவர் மோசேயோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கீழே ஆரோன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஆனா உங்களை குறிச்ச திட்டம் மேல போயிட்டு இருக்குது. உங்களை குறிச்ச திட்டம் மேல போயிட்டு இருக்குது. மோசே ஆரோனை நான் ஊழியக்காரன் ஆசாரியனை அழைக்க போகிறேன். அவனுடைய சந்ததி தான் சாகர வரைக்கும், இந்த பூமி அழிகிற வரைக்கும் அந்த சந்ததி தான் ஆசாரிய ஊழியம் செய்ய போகுது. நான் பெரிய திட்டத்தை நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஆரோன், அந்த நேரத்தில் காசு கொடுங்க, கோல்டு கொடுங்க, வாங்க வாங்க. மேல ஆசாரியத்திற்குரிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பான காரியத்தை தேவன் பிளான் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில், இன்னைக்கு நீங்க தவறு செய்கிற நேரத்தில் தேவ திட்டம் ஓடுது. எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் சில நேரத்தில் தேவனை விட்டு பிரிந்து போகலாம். இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஆண்டவர் வேண்டாம், இன்னைக்கு வேதம் வேண்டாம், இன்னைக்கு சர்ச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் தேவ திட்டம் உங்களுக்கு போயிட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆரோனுக்கு இது தெரியாது. மோசே ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றார், மோசே, அவனை ஆசாரிய ஊழியத்துக்கு நான் பிரிச்சு எடுத்ததுனால அவனுக்கு நீ ஒரு சில வேலையை நீ செய்யணும். என்ன வேலையை செய்யணும் ஆண்டவரே? சொல்றான், அவனுக்கு இந்த நூலினால, இப்படிப்பட்ட நூல்களினால அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை செய்யணும். இந்த வஸ்திரத்தை எல்லாருனாலும் செய்ய முடியாது, அதுக்கு ஒரு ஆளை நான் நியமிப்பேன், அவன் மேலே ஆவியை ஊற்றுவேன், அவன் ஆரோனுக்கு ட்ரெஸ் செய்வான். வாவ் வாவ், ஹல்லேலூயா. ஆனா இவன் இங்க ஆண்டவர் இவன் வஸ்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவன் வஸ்திரத்தை கழட்டிட்டு இருக்கான். இவன் இங்க வஸ்திரத்தை கழட்டி விட்டுட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் இவனுக்கு வஸ்திரத்தை போடுறத பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏபோத் உண்டு பண்ணு, இப்படி செஞ்சிடாத மோசே, இப்படி அழகாக இப்படி செஞ்சிரு மோசே, அதுல கோல்டு ஷைனிங் தெரியணும். இப்படிப்பட்ட கற்களை எடுத்து அந்த மார்க்கவசங்களை என்ன பண்ணு, மார்பதக்கத்தை எடுத்து இப்படி கட் பண்ணி அதை இப்படி செய், அது அவனுடைய செஸ்ட்ல இப்படி மாட்டி விடு. அவனுக்கு இப்படி இருக்கணும், இது இங்க தான் இருக்கணும், இது இங்க தான் இருக்கணும். பிகாஸ் ஐ லவ் ஆரோன் வெரி மச். அவனுக்கு நான் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். அவன் உனக்கு கூட வந்து நின்னான்ல, உனக்கு வாயா செயல்பட்டான்ல, அவன் உனக்காய் வந்து அநேக காரியத்தை செஞ்சான்ல, எனக்கும் அவன் மேல நிறைய திட்டம் இருக்கு. எனவே எப்படினாலும் மார்பதக்கம் வேண்டாம், இப்படிதான் இருக்கணும். 12 கோத்திரத்தை அவன் சுமக்கணும். ஊரின் தும்மிமை செஞ்சு அவனுடைய செஸ்ட்ல வை, அவனுடைய செஸ்ட்ல வை. வளையங்கள், கடகங்கள், இப்படிலாம் பண்ணு, அப்படிலாம் பண்ணு, இதெல்லாம் செய், அதெல்லாம் செய். எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு பாகை ஒன்று ரெடி பண்ணு, தலையில வைக்கிற ஒரு பாகை ரெடி பண்ணு, அதுல கர்த்தருக்கு பரிசுத்தம்னு எழுது அவன் தலையில. ஏன்னா அவனை பார்க்கிறவன் நடுங்கணும். பரிசுத்தமுள்ள ஊழியம் செய்யறான்னு ஜனங்கள் பார்க்கும் போது நடுங்கணும். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவாய் நிற்கிறவர்கள் என்று ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஜனங்கள் பாவத்தோடு வருவாங்க. இவன் ஜெபிக்கும் பொழுது பாவம் நிவர்த்தி ஆகும். எனவே கர்த்தருக்கு பரிசுத்தம் நெற்றில எழுது. ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஆரோன் கீழே பரிசுத்த குலைச்சலை பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியாது மேல தேவ திட்டம் ஓடிட்டு இருக்குதுன்னு ஆரோனுக்கு தெரியாது. ஆனா கீழே அவன் பண்றதெல்லாம் அருவருப்பு. ஆண்டவர் பொறுத்து பார்த்தாரு. அந்த நிர்வாணமாக்கி அவலட்சணம் நடக்கும் போது மோசே கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மோசே கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசல. மோசே முதல்ல கீழே இறங்கி போ, ஜனங்கள் தங்களை
கெடுத்து கொண்டார்கள். ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு தேவ சத்தத்துக்கு நீங்க கேட்குறீங்களா? இல்ல வேற சத்தத்தை கேட்டு மயங்கி இருக்கிறீங்களா? தேவ சத்தத்தை கேட்குறீங்களா? இல்ல வேற சத்தத்தை கேட்டு மயங்கி இருக்கிறீங்களா? தேவ திட்டத்தை உடைக்கிறீங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்காம வேற செயல்பாடு செய்யும் போது தேவ திட்டத்தை உடைக்கிறீங்க. உங்களை குறித்து பெரிய திட்டம் போயிட்டு இருக்காது, உங்களுக்கு தெரியாது. நீங்க பாவம் செய்யும் பொழுது தேவ கோபம் மூழும், அது உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார், தேவ சத்தத்துக்கு மாற வேற எந்த சத்தம் கேட்டாலும் கோபம் மூழும். இறங்கி வந்து மோசே சட்டையை கிழிச்சிட்டு ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பனையில உடைச்சிட்டு அப்படியே அழுது 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 ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஜனத்தை ஒண்ணு செஞ்சிடாதீங்கப்பா, அதுக்கு பதிலா என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, ஜனத்தினுடைய பேரை கிறுக்கி போடாதீங்க ஐயான்னு கதறிக்கிட்டே இருக்கிறான் மோசே. இந்த கதறுதலுடைய வேதனை ஆரோனுக்கு தெரியாது, இந்த கதறுதலுடைய கண்ணீர் ஆரோனுக்கு புரியாது. ஆனா மோசே கதறிக்கிட்டே இருக்கிற, நம்முடைய கிருபைப்பா, உங்க சமூகம் முன்னாடி போன ஆண்டவரே. யோசுவாவும் கூடாரத்திலேயே இருந்தான், மோசே பக்கத்திலேயே அவனும் கதறிக்கிட்டே இருந்தான். இந்த கதறுதல கூட பார்க்கறதுக்கு மோசே ஆரோன் பக்கத்துல நிக்கல. அன்னைக்கு மோசையினுடைய கையை பிடிச்சுக்கிட்டு ஆரோன் நின்னா. ஆனா இன்னைக்கு ஆண்டவரே நீங்க வரமாட்டீங்களா, நீங்க முன்னாடி போக மாட்டீங்களான்னு மோசே கேட்கும் போது ஆரோன் வந்து நிக்கல. இன்னைக்கு ஏன் தெரியுமா? அருவருப்பை செஞ்சுட்டு கூனி குறுகி பின்னாடி போய் நிக்கிறான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? ஐ ஸ்டில் லவ் ஆரோன். நான் இன்னும் ஆரோனை நான் நேசிக்கிறேன். திரும்ப மோசே மேலே போனாரு, கற்பனைகளை வாங்கி கீழே இறங்கினாரு. இறங்கினதுக்கு அப்புறம் மோசே ஆரோனோடு பேசவே இல்லை. கர்த்தரும் ஆரோனோடு பேசுறதை நிறுத்திட்டாரு. இப்போ மோசே ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய காரியத்தை கட்டுவதில் ரொம்ப தீவிரமா பிஸியா இருக்கிறான். அது கட்டுவதற்கு பல நாள் பல மாதங்கள் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வேலையா செஞ்சு 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 எல்லாம் முடித்தாயிற்று. கடைசியா அவங்க செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த ஆசாரிப்பின் கூடாரத்தில் முன்னாடி பலிபீடத்தை தாண்டி ஒரு தொட்டி ஒன்று கட்டுகிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாமே. அவன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு தண்ணீரை வார்த்தான். நல்ல கவனிங்க, கழுவுகிறதற்கு என்ன வார்த்தானா? கொஞ்சம் கவனிங்களேன். கழுவுறதுக்கு என்ன வார்த்தா? தண்ணீர். எல்லா ஆசாரிப்பு கூடாரம் கட்டி முடிச்சாச்சு. கடைசியா தொட்டியில மோசே தண்ணீரை ஊற்றினான். எல்லாம் மோசே தனியா செய்யறாங்க இந்த வேலையெல்லாம். ஆரோன் இப்ப சப்போர்ட்டுக்கு இல்ல, எல்லாம் மோசே செஞ்சிட்டு இருக்கிறான். தண்ணீரை ஊற்றி நிறுத்தின உடனே மோசேக்குள்ள ஒரு சத்தம் வந்திருக்கும். ஏன்னா மோசே எதையுமே தேவ சத்தம் கேட்காம செயல்பட மாட்டான். மோசேக்குள்ள ஒரு சத்தம் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும் தெரியுமா? ஆரோனை கூப்பிடு, ஆரோனை கூப்பிடு, அவனை நான் இன்னும் நான் நேசிக்கிறேன், அவனை நான் மன்னிக்க விரும்புகிறேன், அவன் நிர்வாணமாக்குனானே அதை நான் மன்னிக்க விரும்புகிறேன், எனக்கு விரோதமா பலிபீடம் கட்டினானே அதை நான் மன்னிக்க விரும்புகிறேன், எனக்கு விரோதமா ஒரு காளையை உண்டு பண்ணானே மன்னிக்க விரும்புகிறேன், இந்த கையால் அந்த அந்நிய பொருட்களை வாங்கினானே அதை மன்னிக்க விரும்புகிறேன், எனக்கு விரோதமா எழுப்பி நின்னானே அதை நான் மன்னிக்க விரும்புகிறேன், என் சத்தத்தை அவங்களுக்கு சொல்லாம விட்டானே அதை நான் மன்னிக்க விரும்புகிறேன், அவனை கூப்பிடு. ஆரோன் வந்து நிற்கிறான். மோசே சொல்றார், ஆரோன், இந்த தேவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரில் உன்னை நீ கழுவி கொண்டு தேவ திட்டத்தை செய்யும்படி உள்ளே வா. தேவ திட்டத்தை செய்யும்படி எங்க வா? உள்ளே வா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த சத்தம் உங்க காதுல கேக்குதா? அந்த சத்தம் இந்த சத்தமாவது காதுல கேக்குதா? இந்த சத்தமாவது உங்க காதுல கேக்குதா? மோசே ஆரோன் தேவ சத்தத்தை கேட்டான், அப்புறம் ஜனங்கள் சத்தத்தை கேட்டு தேவனை விட்டுட்டான். ஆனா கர்த்தர் மன்னிக்க விரும்புகிறார். கர்த்தர் மன்னிக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? அன்னைக்கு மோசே ஒரு காரியத்தை சொன்னான். யார் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க போகிறான்னு கேட்ட உடனேயும் லேவி கோத்திரம் ஆரோன் வந்து நின்னா. அன்னைக்கு தப்பு செஞ்சாலும் நான் வந்துடுறேன் ஆண்டவரே, நான் பண்ணது தப்பு தான், நான் வந்துடுறேன் ஆண்டவரேன்னு வந்து நின்னா.
அதனால கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டி ஒரு கிருபையின் சத்தத்தை உங்க செவிகளில் ஏற பண்ணுகிறார். உன் மேல கோபம் மூண்டது உண்மைதான், உன் மேல என்னுடைய வைராக்கியம் மூண்டது உண்மைதான், என்னுடைய உக்கிர கோபம் வந்தது உண்மைதான், உனக்கா நீ பண்ணதுனால தேவனுடைய காரியங்கள் அநேக மனசு கஷ்டப்பட்டது உண்மைதான். பட் ஸ்டில் நான் உன்னை அழைக்கிறேன். இந்த சத்தமாவது உன் செவியில ஏறுதா? உன்னை அழைக்கிறேன், வா. ஆலயத்துக்குள்ள ஜீவ நதி பெருகி ஓடுது. தேவ ஆலயத்துல ஜீவ நதி பெருகி ஓடுது. உன்னை நீ கழுவிக்கொள், உன்னை நீ கழுவிக்கொள். கழுவி நீ ஆசாரியனை வந்து ஊழியம் செய். உன் திட்டத்தை நான் உடைக்க விரும்பல, உன் திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன். கர்த்தர் அன்றைக்கு ஆரோனை அழைத்தார், அவனும் வந்தான், தேவ திட்டத்தை நிறைவேற்றினான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உங்களை அவர் ஆசாரியனாய் தேவன் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த சத்தத்தை, இந்த அன்பின் சத்தத்தை கேட்டு அப்படி நம்ம எளிமையாக இருக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, thank you Jesus. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், அது உலகே அறியும். சொல்லுங்க, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், அது உலகே அறியும். உதவாத என்னை நீங்க இல்லாம என் வாழ்வு செழிக்காதே. உதவாத என்னை உருவாக்கினீர், நீங்க இல்லாம என் வாழ்க்கை செழிக்காது. நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. என் வாழ்க்கை நீங்க இல்லாம என் வாழ்க்கை செழிக்காது. மீண்டும் சொல்லுவோமா? நீங்க இல்லாம என் வாழ்க்கை செழிக்காது. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்கினி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.